வணக்கம். இனி நம்ம போகக்கூடிய மற்றும் முழுமையான வரலாறை தெரிஞ்சிக்கக்கூடிய இடம் உண்மையான காதலி நினைவாக இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளில் ஒன்றான திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். அது என்ன உண்மையான காதலி நினைவாக அப்படின்னு ஏதோ புதுசாக சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான விடையை தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். இந்த கோயில் முதல்ல எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியலிங்க. ஏன்னா பல வடிவங்கள் காலப்போக்கில் இடிந்து மண்ணோட மண்ணை போயிடுச்சு. ஆனால் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை வச்சு பார்க்கும்போது இந்த கோயில் 9ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டிருக்குன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல் சோழர்களும் இந்த கோயிலை சீரமைச்சு பாதுகாத்து வந்திருக்காங்க. இந்த கோவிலுடைய புராண கதையை பற்றி பார்த்தா பல புராண கதைகள் கூறப்படுதுங்க. அதில் முதலாவதாக கந்த புராணத்தின்படி சூரபத்மன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக சிவபெருமான் கிட்ட தவம் இருந்து ஒரு வரம் வாங்குறான். என்ன வரம் வாங்குறான்னா, நான் 108 யுகங்கள் உயிர் வாழறதுக்கான சக்தியும் பல உலகங்களை ஆள்றதுக்கான திறமையும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரம் வாங்குறான். அதுக்கேற்ற மாதிரி சிவபெருமானும் சூரபத்மனுக்கு அந்த வரத்தை அழிச்சிடுறாரு. சிவபெருமான் சூரபத்மனுக்கு இந்த வரம் அளித்த பிறகு தான் அவனுடைய சுயரூபம் தெரிய வருதுங்க. இந்த வரம் அளித்த பிறகு சூரபத்மன் நேராக போய் தேவர்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்திரனோட மகன்களையும் போட்டு அடிக்கிறான். அது மட்டும் இல்லாத இந்திரனோட மனைவியே அடையறதுக்கு ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்திரன் நேராக போய் முருகப்பெருமானுக்கிட்ட போயிட்டு மருமகனே அப்படின்னு நிற்கிறாருங்க. இந்த இடத்துல சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்திரனியா முருகன் பெருமான்கிட்ட போயிட்டு மருமகனேன்னு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாங்க, இந்திரனுடைய மகளான தேவசேனாவை தான் முருகப்பெருமான் திருமணம் செஞ்சுருக்காரு. அதனால் மருமகனே இந்த மாதிரி இவ்வளோ கொடுமைகள் நடக்குதுன்ற விஷயத்த முருகப்பெருமான்கிட்ட சொல்கிறாரு. முருகப்பெருமான் எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனை அமுச்சு வைக்கிறாருங்க. பிறகு முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு, முதல்ல போய் நம்ம எடுத்தவொடனே போய் சண்டை போட வேணாம், நம்மளோட தூதுவன் அமுச்சு எச்சரிப்போம் முதல்ல. ஏன்னா நம்மளோட அப்பால வரம் கொடுத்துருக்காரு, அதனால் ஒரு தூதுவன் அமுச்சு போய் எச்சரிப்போம் அப்படின்னு ஒரு தூதுவனை அமுச்சு விட்றாருங்க. அந்த தூதுவனும் நேராக சூரபத்மன் கிட்ட போகிறான். போயிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண அவ்வளோதான் அப்படின்னு எச்சரிக்கிறான். உடனே அந்த சூரபத்மன் நீ முதல்ல யாரு அப்படின்னு கேட்குறான். நான் முருகப்பெருமானுடைய தூதுவன் அப்படின்றான். உடனே மண்டையிலே ஒரு தட்டு தட்டி திட்டி அமிச்சிடுறாருங்க சூரபத்மன். அப்புறம் இந்த தூதுவன் நேராக வரான் முருகப்பெருமானுக்கிட்ட முருகப்பெருமானே அப்படின்றான். என்ன போய் எச்சரிச்சியா, என்ன சொல்கிறான் சூரபத்மன் அப்படின்னு சொல்கிறாரு முருகப்பெருமானை. இல்லை அதெல்லாம் கேட்க முடியாதான் அப்படின்னாரு. என் பேரை சொன்னியா அப்படின்றாரு முருகப்பெருமான். உங்கள் பேரை சொன்னதை என் மண்டையிலே அடித்தான் அப்படின்னு சொன்ன உடனே முருகப்பெருமானுக்கு சொல்லுன்னு கோவம் வந்துடுதுங்க. அவ்வளோதான், நேராக சூரபத்மன் மேலே போர்த்து கொடுத்து அவனை வதம் செஞ்சு கொண்டுடுறாருங்க. முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செஞ்ச கோவத்தோடு நின்ற இடம் தான் திருச்செந்தூர். பிறகு திருச்செந்தூர்லேருந்து முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து நின்ற இடம் தான் இந்த திருத்தணிங்க. இந்த திருத்தணியில தான் முருகப்பெருமான் மிக சாந்த நிலையிலையும் நம்மளோட பக்தர்களுடைய தவறுகளை மன்னிக்கக்கூடிய இடமாக இந்த திருத்தணி விளங்குதுங்க. அதே போல இந்த சூரபத்மனை வதம் செஞ்சனால தான் நம்ம தைப்பூசம் அப்படின்னு கொண்டாடுறோங்க. இரண்டாவது புராண கதை, ஏற்கனவே நம்ம இந்திரனோட மகளான தேவசேனாவை தான் முருகப்பெருமான் திருமணம் செஞ்சிருக்காருன்றதை பார்த்தோம். இந்த திருமணம் நடக்கும்போது இந்திரன் தன்னுடைய வாகனமான ஐராவத யானையை முருகப்பெருமானுக்கு பரிசாலிக்கிறாருங்க. முருகப்பெருமானும் இந்த வாகனத்தில் தான் திருத்தணி மலையில் குடியிருக்காரு. நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் எங்கே பார்த்தாலும் முருகனுடைய வாகனமாக மயில் இருக்காது, இந்த ஐராவத யானை தாங்க இருக்கும். இப்போது சில காலங்கள் போகுது. இந்திரன் இந்த ஐராவத யானையை முருகப்பெருமானுக்கு அழித்த பிறகு இந்திரன் தன் கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருதுங்க. இதை பார்த்த முருகப்பெருமான் இந்திரன் கிட்ட போயிட்டு, நீங்கள் எனக்கு இந்த ஐராவத யானையை பரிசு அழிச்சிலேருந்து உங்களுக்கான அதிர்ஷ்டமே இல்லாமல் போயிடுச்சு, உங்களோட செல்வங்கள்லாம் குறைஞ்சிட்டே வருது, அதனால் நீங்கள் இந்த யானையை திரும்ப வச்சுக்கோங்க, உங்களுக்கான செல்வங்கள் மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்திரன் ஏற்றுக்க மாட்டுறாருங்க. இல்லை
உங்களோட திருமணத்துக்கு பரிசு அளிச்சது அது, அதனால் நான் அதை திரும்ப பெற மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சரி, இப்போ முருகப்பெருமான் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஐராவத யானையை இந்திரன் இருக்கக்கூடிய திசையான கிழக்கு திசை நோக்கி நிறுத்தி வைக்கிறாருங்க. அதன் பிறகு இந்திரனுக்கு தனக்கு தேவையான செல்வங்கள் எல்லாமே வந்து சேருதுங்க. கடவுளுக்கு ஜாதி மதம்னு ஒன்று கிடையாதுங்க. அப்படி ஜாதி மதம் பார்க்குறவரு கடவுளாகவே இருக்க முடியாது. இப்போ எதுக்காக நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன்னா, முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செஞ்சுக்கிட்டது இந்த திருத்தணி மலையில் தாங்க. வள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான குறவர் சமூகத்தில் வளர்கின்ற பெண். அவங்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மீது பேரன்பு கொண்டிருக்காங்க. அப்போ தான் வள்ளிக்கு முருகப்பெருமான் ஒரு சோதனை வைக்கிறாருங்க. தான் ஒரு பலசாலியாக ஆளாக மாறி வள்ளி இருக்கக்கூடிய இடத்துக்கு வராருங்க. அப்போ ஒரு மதம் கொண்ட யானை ஒன்று வள்ளியை தாக்க வரா மாதிரி ஒரு நாடகம் ஒன்று நிகழ்த்துறாருங்க. இந்த மதம் கொண்ட யானை வள்ளியை தாக்க வரும்போது இந்த பலசாலியாக ஆளாக மாறிய முருகப்பெருமான் வள்ளி முன்னாடி வந்து நின்று அந்த மதம் கொண்ட யானையை விரட்டி அடித்து வள்ளியை காப்பாற்றுறாருங்க. பிறகு வள்ளி கை கூப்பி வணங்கி அந்த பலசாலியான ஆள்கிட்ட நன்றி தெரிவிக்கிறாங்க. பிறகு அவர் வள்ளியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறாருங்க. இந்த இடத்துல முருகப்பெருமான் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரு பலசாலியான ஆள் தன்னோட உயிரை வேற காப்பாற்றிருக்காரு, அதனால் மனம் மாறி அவரை திருமணம் செஞ்சுப்பாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் வள்ளி வந்து மறுக்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் என்னோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கு கோடான கோடி நன்றி. ஆனால் உங்களை என்னால் திருமணம் செஞ்சுக்க முடியாது, ஏன்னா என்னோட மனசு முழுக்க முருகப்பெருமான் தான் இருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவர் தன்னோட சுயரூபமான முருகப்பெருமானாக உருமாறி வள்ளியை இந்த திருத்தணியில் தாங்க திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதே போல ராமாயண காலத்துல ராமர் ராவணனை வீழ்த்திய பிறகு மன அமைதிக்காக திருத்தணி முருகன் வந்து வழிபட்டதாக நம்பப்படுகிறதுங்க. அசுரர்களும் தேவர்களும் ஒன்று சேர்ந்து சமுத்திரத்துல பார்க்கடல் கடைஞ்ச புராண கதை பலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பார்க்கடல் கடையும் போது சிவனின் கழுத்துல இருக்கக்கூடிய வாசுகி என்ற பாம்பு தான் கயிறா பயன்படுத்தினாங்க. இந்த பார்க்கடல்லாம் கடைஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த பாம்புக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் காயங்கள் ஏற்பட்டுச்சுங்க. அந்த காயங்கள்லாம் குணமாக இந்த திருத்தணி முருகனை வந்து வணங்கியதாக ஒரு வரலாறு இருக்குங்க. அதே போல் அனைவரும் அகத்திய முனிவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. 10,000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அவர் சித்த மருத்துவத்துடைய தந்தை அப்படின்னு இன்னைக்கும் குறிப்பிடப்படுறாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா தற்போதுள்ள குஜராத் மாநிலத்தில் பிறந்தவர். இங்கே உள்ள திருத்தணி முருகரை வழிபடுறதுக்காக இங்கே தமிழகத்துக்கு வராரு. அப்போது நம்ம திருத்தணி முருகனை வழிபடும் போது முருகப்பெருமான் அவருக்கு தமிழ் மொழியை அருள்றாருங்க. முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழ் மொழியை அருளிய பிறகுதான் அகத்தியர் தமிழ்ல பல நூட்களை எழுதுறாருங்க. அதே போல பலரும் அருணகிரிநாதரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அருணகிரிநாதர் பல பாடல்களை திருத்தணி முருகன் கோயில்ல தான் இயற்றியிருக்காருங்க. பல சித்தர்கள் இந்த திருத்தணி மலையில தான் மன அமைதியும் அறிவியும் பெற்றதாக நம்பப்படுகிறதுங்க. நீங்க முருகன் மீது பேரன்பு கொண்டவராக இருந்தீங்கன்னா இங்க திருத்தணி முருகனை தரிசிச்சு மன அமைதியும் அறிவையும் பெற்று செல்லுங்க. நன்றி. மேலும் பல சுவாரஸ்யமான புராண கதைகளையும் கோயில் வரலாறுகளையும் பத்தி தெரிஞ்சுக்க அறிவாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.